இடியாப்பம் குழிப்பணியாரம் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு மாவு தான். அந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரேஷன் அரிசி. இந்த அரிசியில் இந்த உலக்கில் வந்து 4 உலக்கு அரிசி எடுத்துக்கணும். அதாவது எடை போட்டு நம்ம சொல்லணும்னா கரெக்டாக 1.5 கிலோ அரிசி இருக்குது. இதில் இந்த 1.5 கிலோ அரிசிக்கு இதில் வந்து 200 உளுந்து கரெக்டாக இருக்கும். இது 100 உலக்கு, இதில் 2 உலக்கு போட்டுக்கணும். இதில் கொஞ்சோன்னு வெந்தயம் சேர்த்துக்கணும். உளுந்தோட வெந்தயம் சேர்த்துக்கணும் கொஞ்சம். இப்போ ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து 2 உலக்கு அரிசி மட்டும் சேர்த்துக்கணும். 2 உலக்கு அரிசிக்கு ஒரே ஒரு உலக்கு 100 உளுந்து சேர்த்துக்கணும். 4 உலக்கு அரிசிக்கு இதில் 2 உலக்கு, அதாவது 200 உளுந்து சேர்த்துக்கணும். கரெக்டாக இருக்கும். அரிசி ஊற வச்சு நல்லா ஆட்டிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் காலையில் ஊற வச்சு ஆட்டிட்டு வந்துட்டேன். இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு எல்லாம் மாவு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஒரே ஒரு மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு மாவு வச்சு 5 வகையான ரெசிபி செஞ்சுருக்கேன். பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இட்லி வந்து பஞ்சு போல் இருக்கும். என்ன ரேஷன் அரிசி மட்டும் வச்சு செய்கிறாங்களே, இது இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இட்லி பஞ்சு போல் இருக்கும். சாப்பிட்டா இட்லி பாத்திரத்தில்